எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் வறுவலுங்க. செட்டிநாடு வாழைக்காய் வருவாங்களே, பார்க்கறதுக்கு வாழைக்காய் செஞ்ச மாதிரி இல்லைல்ல. ஆமாங்க, இது வாழைக்காய் தான் செஞ்சோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு அது சைடில் வேகட்டும். நம்ம சைடில் மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சமாக தனியாக 3 காஷ்மீரி மிளகா, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 1 கை ஃபுல்லாக தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் ட்ரையாக சுற்றிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்புறம் என்னங்க, எப்போ போல கடாய் வச்சுக்கோங்க. தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோ. அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே தான் அந்த அரைச்ச மசாலாவே வதக்க போகிறோம். அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர் போகும். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேக வச்ச வாழைக்காய் அதில் போட்டு ஒரு பெரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளேவரான செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரெடி. அதில் கொத்தமல்லி தூவி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்கள்.